இப்ப பாருங்க 9வது கேள்விக்கு போகலாம். தொடர்ச்சி 298 கெல்வினில் N2 கேஸ் சக 3F2 கேஸ் 2NF3 கேஸ் எனும் தாக்கத்துக்கான டெல்டா ஸ்டாண்டர்ட் -263. அப்ப இவன் -263. சரி, இப்ப நமக்கு தெரியும் என்னன்னா இந்த N2 கேஸ் என்பது உண்மையான N triple bond N இதான் N2 கேஸ். F2 என்பது F தான். அப்ப 3 F dash F. அதே போல இந்த NF3 என்பது நைட்ரஜனை சுற்றி 3 புளோரின் நிற்கிற விஷயம். ஆனால் எத்தனை மடங்கு? 2 மடங்கு. சரி, இப்ப யோசிச்சு பார்த்து இந்த 2 பேரும் சேர்ந்துதானே இதை உருவாக்கினார். அவர்தான் பெரியார். அப்ப அவரை உடற்சி பிணைப்பை உடற்சி விட்டோம். அப்ப அவரை பிணைப்பை உடற்சி தள்ளி விட்டா என்ன வர போதுவாங்க? 2 நைட்ரஜன் கேஸ், 2 நைட்ரஜன் கேஸ், அதே போல 6 புளோரின் கேஸ் என்பது எப்படி? 1 2 3 3 2 6. இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்னென்றால் இங்க உடைஞ்ச என்ன பிணைப்பு உடைத்து வருங்க 1 2 3 3 2 6 டெல்டா H ஸ்டாண்டர்ட் டிசோசியேஷன் என்ன பிணைப்பு விளங்குறதுக்காக போட்டுருவோம் தம்பி வளைகாவது. இப்ப இந்த N triple bond என்ன உடைச்சுதான் 2 நைட்ரஜன் கேஸ். அப்ப இது டெல்டா H ஸ்டாண்டர்ட் டிசோசியேஷன் என்று அதுல விளக்கினை இருக்கையில இங்க எத்தனை FF உடைச்சிருக்கிறோம்? 3 attention please. 3 டெல்டா H ஸ்டாண்டர்ட் டிசோசியேஷன் FF. இப்ப எஸ்வின் விதி மீண்டும் வேலை செய்ய போகிறது. எஸ்வின் விதிப்படி பார்த்தீங்களாக இருந்தால் இப்படியே போய் இப்படி வாரதும் சரி, டைரக்டா வந்து இறங்குறதும் சரி. உலகுதான். சோ அப்ப நமக்கு பாருங்க -263 சக இது 6 NF புரியது. FF பிணைப்பு சட்டங்கள் NF புரியத விட 272. அப்ப 6 தர 272 சமன் NF ங்கிறது 272. N triple bond N புரியது 946. அப்ப -253 6 தர 272 சமன் பிளஸ் 946 இவருக்கு 946 சக இங்க என்ன வர போகுது? 3 டெல்டா H ஸ்டாண்டர்ட் டிசோசியேஷன் FF. அப்ப இதுல -263 சக 7 sorry 6 12 2 9 7 42 43 4 இந்த சய 946 சமன் 3 டெல்டா H ஸ்டாண்டர்ட் டிசோசியேஷன் FF. அப்ப இதனுடைய பெருமானம் நமக்கு அந்த இந்த மூன்றால என்ன செய்ய வேணும்? பிரிக்க வேணும். அதான் இருக்கிற முக்கியமான விடயம். இவ்வளவு பெரிய விடயம் 423 கிலோ ஜூல் 3 - 1 போறாங்க சமன் 3 டெல்டா H ஸ்டாண்டர்ட் டிசோசியேஷன் எஃபெக்ட். உள்ள பிளவுற இடமே இதுதான். இந்த மூன்றை கவனிக்காமல் இவ்வளத்தை கழிச்சோட 423 வரும் பார்க்கும் கூட 5வது கூட 423 உள்ள போடும் விளை
என்ன செய்யணும்? 3ஆல பிரிச்சு விடுங்க. பிரிச்சு விட்டா என்ன வரும்? 141. 141 கிலோ ஜூல் மைனஸ் 1 தான் வரும். டெல்டா H ஸ்டாண்டர்ட் டிசோசியேஷன் எஃபெக்ட். அடுத்த கேள்வியை பாருங்க. 10வது கேள்வி. Ag2O solid. Ag2O solid. இதுல இருந்து 2 Ag solidum half O2 gas வருகிறது. இந்த தாக்கத்துக்குரிய டெல்டா H தரப்பட்டிருக்குது. டெல்டா H ஸ்டாண்டர்ட் ரியாக்ஷன் ஆரம்பிடுவாங்க. அது நோ ப்ராப்ளம். பிளஸ் 30, அதாவது 30 கிலோ ஜூல் மைனஸ் 1. அதே போல டெல்டா S தரப்படுது. டெல்டா S ஸ்டாண்டர்ட் தரப்படுது மூலமாக 40 ஜூல் கெல்வின் மைனஸ் 1 மூல் மைனஸ் 1. ஒன்று இவரை கிலோ ஜூல் ஆக்குமா, இதுவரை ஜூல் ஆக்கணும். நான் மேலே ஜூல் ஆக்கணும் பேசிட்டாங்க. அப்ப கிலோ ஜூல ஜூல் ஆக்கினா 30,000 30,000 ஜூல் மூல் மைனஸ் 1. அப்ப நமக்கு டெல்டா H தந்திருக்கு, டெல்டா S தந்திருக்கு. மாற அமுக்கத்தில் இப்பிரிவில் தாக்கம் இடம்பெறக்கூடிய வெப்பநிலை, தாக்கம் மட்டுமட்டாக தொடங்குற வெப்பநிலை என்று சொன்னா டெல்டா G 0 என்பது செய்ய வேண்டியதுதான். சோ அப்ப டெல்டா G 0. அப்ப டெல்டா G வந்து 0 என்றால் டெல்டா G சமன் டெல்டா H மைனஸ் D into டெல்டா S இவன் 0. அப்ப டெல்டா H மைனஸ் D into டெல்டா S என்றால் இவரை கொஞ்சம் மாற்றுவோம். T into டெல்டா S தான் டெல்டா H. அப்ப T சமன் டெல்டா H into டெல்டா S. அப்ப டெல்டா H into டெல்டா S என்று சொன்னா என்ன வரப்போகுது சொல்லுவாங்க. டெல்டா H குரிய பரமானம் என்ன? 30,000. 30,000 ஜூல் மூல் மைனஸ் 1. அதன் கீழ் டெல்டா S குரிய பரமானம் 40 ஜூல் கெல்வின் மைனஸ் 1 மூல் மைனஸ் 1. சோ 3000 கீழ் 4. அப்ப T வந்து 3000 கீழ் 4 1500 மீட்டர் 750 750 கெல்வின். ஆனா பாருங்க ரெண்டு விடை, அதாவது முதலாவது நம்ம ஆப்படிக்கிற விடை ஒன்று இது பாருங்க 780 பாகை உடனே வந்து. இப்ப மூன்றாவது விடையை பாருங்க 780 கெல்வினிலும் குறைந்த வெப்பநிலை. ஐந்தாவது விடையை பாருங்க 750 கூடிய வெப்பநிலை. உள்ளே கூட வர மாற்றம். குறைந்த வெப்பநிலையா கூடிய வெப்பநிலையா? ப்ளீஸ் கவனிங்க. 750 கெல்வின் தெரிஞ்சு இது குறைஞ்சதா கூடியதா பார்ப்போம். தாக்கம் சுயமாக நடக்கப்படும் தானே. கவனிங்க. டெல்டா G சமன் டெல்டா H மைனஸ் D into டெல்டா S. தாக்கம் சுயமாக நடக்க வேண்டும் என்றால் இந்த டெல்டா G என்னவாக இருக்க வேண்டும்? டெல்டா G மைனஸுக்கு வர வேண்டும். இப்போ கொஞ்சம் கவனிங்கோ. டெல்டா H என்ன? பிளஸ். இவரும் பிளஸ், இவரும் பிளஸ். அப்ப இவர் பிளஸ். இப்போ ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. டெல்டா S என்ன? பிளஸ். இப்ப நமக்கு தெரியணும் பிளஸ் இன்டு மைனஸ் தானே, மைனஸ். இப்ப இந்த டெல்டா G பூஜ்ஜியமாக குறைந்த பிளஸும் மைனஸும் சமனாக இருந்தது. ஆனா இப்ப இவரை தாக்கத்தை சுயமாக நடக்க வைக்கிறதுக்கு டெல்டா G மைனஸ் ஆகும். அப்ப இவரை விட இவர் கொஞ்சம் மேக்சிமத்துக்கு போக வேண்டுமாக இருந்தால், இவரை கொஞ்சம் கூட்ட வேண்டுமா இருந்தால் இந்த டெம்பரேச்சரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சின்ன பாவ வந்துட்டு
என்ன நடக்கும் பாருங்க, இவர் வந்து பிளஸ்ல இருக்கிறார். அப்ப இவர் வந்து பூஜ்ஜியமா இருந்தவர் மைனஸ் ஆகணும் என்று சொன்னால் இவர் என்ன செய்ய வேணும், மைனஸ் ஆக வேணும். சோ அப்ப இந்த டெம்பரேச்சர் நமக்கு கொஞ்சம் மேக்சிமத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் 750 கெல்வினை விட வெப்பநிலை என்ன வரைக்கும் கூட இருக்கணும். 750 கெல்வினை விட வெப்பநிலை கூட இருக்க வேண்டும். அதான் இருக்கிற முக்கியமான விடயம். ரைட், அடுத்த கேள்வியை பாருங்க. 298 கெல்வின் வெப்பநிலையில் கல்சியம் கார்பனேட் சொலித்தின் வெப்ப பிரிவுடன் தொடர்புடைய தரவுகள் தரப்பட்டுள்ளன. டெல்டா எஸ் ஸ்டாண்டர்டும் தரப்பட்டிருக்கு, டெல்டா எஸ் ஸ்டாண்டர்டும் தரப்பட்டிருக்கு. 298 கெல்வின் வெப்பநிலை கல்சியம் கார்பனேட் சொலித்தின் பிரிவுக்கான டெல்டா ஜி அதை பார்ப்போம். அப்ப டெல்டா ஜி ஸ்டாண்டர்ட் என்று சொல்லக்கூடிய டெல்டா ஜி ஸ்டாண்டர்ட் சமன் டெல்டா எச் ஸ்டாண்டர்ட் மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ் ஸ்டாண்டர்ட். இப்போ பாருங்க, டெல்டா ஜி ஸ்டாண்டர்ட் சமன் டெல்டா எச் ஸ்டாண்டர்ட் தரப்படுது 179.68 பிளஸ் 179.68 கிலோஜூல் மூல் மைனஸ் 1 தரப்படுது மைனஸ் 298 கெல்வின் 298 கெல்வின் அதை தவிர டெல்டா எஸ் 160 ஜூல் கெல்வின் மைனஸ் 1 மூல் மைனஸ் 1 ஆகவே 150 தர 10 சயம் கிலோ ஜூல் கெல்வின் மைனஸ் 1 மூல் மைனஸ் 1 இவ்வளத்தையும் போட்டு விட்டுட்டால் நமக்கு டெல்டா ஜி ஸ்டாண்டர்ட் நமக்கு வந்துடும். கண்டிப்பா பிளஸ் 132 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 வந்துட்டு இது மட்டும் கேட்டா பரவாயில்லை. கல்சியம் கார்பனேட்டின் வெப்ப பிரிவு ஆரம்பிக்கும் இழிவு வெப்பநிலை. அப்ப நமக்கு தெரியணும் தாக்கம் மட்டுமட்டாக ஆரம்பிக்கும் டெல்டா ஜி என்ற 0. சோ அப்ப தாக்கம் மட்டுமட்டாக ஆரம்பிக்கணும்னா டெல்டா ஜி வந்து 0 ஆகினா நமக்கு என்ன வரும், டெல்டா எச் மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ் தான் வந்து 0 சமனாக போகும். அப்ப டெல்டா எச் சமன் டி இன்டு டெல்டா எஸ். ஆகவே டி சமன் என்ன எடுக்க போறோம், டெல்டா எச் இன்டு டெல்டா எஸ் எடுக்க போறோம். டெல்டா எச்சினுடைய பெருமானம் என்ன, 179.68. வெப்பநிலையோட இந்த டெல்டா ஜியோ டெல்டா எச்சோ டெல்டா எஸ்ஓ மாறுதல் எடுத்து கொடுங்க. அதான் அடிவோல் 179.68 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 இருந்து பிரிக்க வேண்டியது கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 பிரிக்க வேண்டியது 298 கெல்வின் தர 160 தர 290 நன்றி வராது. நம்ம பெற வேண்டியது 160 தர 10 சயம் 10 சயம் கிலோ ஜூல் கெல்வின் மைனஸ் 1 மூல் மைனஸ் 1. ரைட், அப்ப 179.68 160 10 சயம் உண்டாலே பிரிச்சு விடுவோம். பிரிச்சு விட்டாங்க வரப்போது பாருங்க. அப்ப அதனுடைய பெருமானம் டி சமன் 1123 எடுத்து சொல்லி போடும். நாங்க எடுக்க போற விடையை பாருங்க, 132 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 1123 பாகசியை தள்ளுவோம் பச்சை பிழை. ஏன் இந்த விடை என்னத்துல வரும், கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 மூல் மைனஸ் 1 போயிட்டால் கெல்வின் மைனஸ் 1 மேல போய் கெல்வின் தான் வரும் விடை 1123 கெல்வின். ஆனா விட கொடுத்திருக்கு 1123 பாகசி. அப்ப முதலாவது விட விடை இந்த கெல்வினை பாகசிக்கு மாற்றணும். 1123 இருந்து 273 கழித்து கொடுங்க. 12 5
ஸோ விடையிலக்கம் 2. இப்போ 12ஆம் வெளியே பாருங்க, 3 வெப்பநிலை மாற்றங்களை தந்து போட்டு NCl3 தோன்றல் வெப்பநிலையை சேர்க்கிறாங்க. இப்ப பாருங்க, அமோனியா கேஸ் சக 3 Cl2 கேஸ் அங்கால வருது NCl3 கேஸ் சக 3 HCl கேஸ் என்று தாராங்க. இந்த தாக்கத்துக்குரிய வெப்பநிலை மாற்றம் வந்து A என்று தாராங்க. அவை இவற்றை வெப்பநிலை மாற்றம் A என்று தரப்படும். இரண்டாம் தடவை பாருங்க, எந்துவும் 3H2 சேர்ந்து 2 அமோனியா உருவாகிறதுக்கு V, 2 அமோனியா கேஸ் உருவாகிற தோன்றல் வெப்பம் V. இப்ப ஒரு அமோனியா நமக்கு இங்க இருக்குது. அப்ப 2 அமோனியா உருவாகிறதுக்குரியதான் V. அப்ப ஒரு அமோனியா உருவாகிறதுக்கு என்ன வரணும்? V/2. சுட்டு வடிவங்களுக்கு 0 போடுங்க. ரைட். இப்ப NCl3 தான் கேள்வி. இப்ப HCl தான் கேள்வி. அதாவது டெல்டா H ஸ்டாண்டர்ட் ஃபார்மேஷன் தான் கேள்வி. இப்ப மூன்றாவது தடவை பாருங்க, H2வும் Cl2வும் சேர்ந்து 2 HCl கேஸ் உருவாகிறதுக்கு வந்து C. 2 HCl கேஸுக்கு தான் C. அப்ப 2 HCl கேஸ் 2 மோல் HCl கேஸ் உருவாகிறதுக்கு தான் C என்று சொன்னால் 3 மோல் HCl கேஸ் உருவாகிறதுக்கு 3 C/2. அப்ப இவர் வந்து 3 C/2. அப்ப இவர் 3 C/2. இது டெல்டா H ஸ்டாண்டர்ட் ஃபார்மேஷன். இவர் V/2. அது A. அப்ப வெப்பநிலை மாற்றம் A சமன் என்ன வர பாருங்க, வெப்பநிலை மாற்றம் A சமன் விளைவுகளின் நோக்கல் வெப்பநிலையிலிருந்து தாக்கிகளை கழிக்கணும். அப்ப டெல்டா H ஸ்டாண்டர்ட் ஃபார்மேஷன் தான் கேள்வி. சக 3 C/2 இருந்து என்னத்தை கழிக்கணும்? தாக்கி V/2 கழிக்கணும். அப்ப இதை கொண்டு வாங்க, என்ன பண்ணணும்? A plus V/2 மைனஸ் 3 C/2. இதுதான் டெல்டா H ஸ்டாண்டர்ட் ஃபார்மேஷன் NCl3 கேஸ். அடுத்த கேள்வி 13ஆம் கேள்வியை பாருங்க. புரோப்பேனின் தகர வெப்பம். புரோப்பேன் நமக்கு தெரியும் என்ன? புரோப்பேன் C3H8 கேஸ். இவருடைய தகர வெப்பம் தரப்பட்டிருக்குது. டெல்டா H ஸ்டாண்டர்ட் கம்பஷன் எவ்வளவு? -2100. -2100 கிலோஜூல் மோல் -1. ரைட். கிலோஜூல் மோல் -1. இதனுடைய கருத்து என்னன்னு நமக்கு தெரிய வரும். வடிவா கவனிங்கோ. C3H8 கேஸ் சக ஓக்சிஜன்ல மிக அளவு ஓக்சிஜன்ல பூரணமாக தகனிக்கப்பட்டு நியம நிலையில் உள்ள விளைவுகளை தோற்றுவிக்க வேண்டும். இது ஒரு ஹைட்ரோ கார்பன். மிக அளவு ஓக்சிஜனில் பூரணமாக தகனிக்கப்படும் போது என்ன வரப்போகுது? கார்பன் ஆக்சைடும் நீரும் தான் வரப்போகுது. CO2 கேஸும், அதாவது கார்பன் 3 CO2 கேஸும் ஹைட்ரஜன் 8 அப்ப 4 நீரும் திரவ நீரும் வரப்போகுது. அப்ப இவருக்குரிய டெல்டா H ஸ்டாண்டர்ட் தான் எவ்வளவு? இவங்க டெல்டா H ஸ்டாண்டர்ட் தான் டெல்டா H ஸ்டாண்டர்ட் கம்பஷன் தான் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா -2100 கிலோஜூல் வைப்போமே. இப்ப என்னடா கருத்து? ஆப்ஷன்ல பாருங்க, 2 6 6 4 15. இப்ப இதனுடைய கருத்து என்னென்றால், ஒரு மோல் C3H8 ஒரு மோல்
மோல் C3H தயாரிக்கும் போது வார வெப்பம் தான் இந்த -2100 வெளிவிடப்படுற வெப்பம். இந்த 1 மோல் C3H எவ்வளவு? 32 36 8 32 36 4 40 44 கிராம். தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. 32 36 8 32 36 4 44 கிராம். இந்த 44 கிராம் தண்ணிக்குள்ள 2100 கிலோ வெளியேறும். அதை இப்ப கேள்விக்கு வருவோம். 25 டெசிமீட்டர் கனம் நீரின் வெப்பநிலை. சோ நீரின் கனவளவு 25 டெசிமீட்டர் கனம். அப்ப இது சென்டிமீட்டர் கனத்துக்கு மாத்தினா 25000 சென்டிமீட்டர் கனம். நீரின் வெப்பநிலையை 32 பாகை சியிலிருந்து 60 பாகை சி. அப்ப டெல்டா டி. அப்ப 32 60 32 கழித்து விடுங்க. எவ்வளவு? 28 பாகை சி. உயர்த்துவதற்கு புரோபேன் தேவைப்படும் புரோபேன் தெரியும். இப்ப இதை தவிர நீரின் அடர்த்தியும் தரப்படுகிற எவ்வளவு? 1 கிராம் சென்டிமீட்டர் -3. அதோட தன்பப்ப கொள்ளம் தரப்பட்டிருக்குது 4.2 ஜூல் கிராம் -1 பாகை சி -1 என்றால் இப்ப நமக்கு உயர்த்துவது தேவையான வெப்பத்தை கண்டுபிடிக்கலாம் இல்லையோ? Q7 என்னென்று வரப்போகுது? Q7 ms into delta T. Q7 கனவளவு தர அடர்த்தி அதான் தெளிவு into S into delta T. So பிரதி எடுங்க அப்ப Q7 என்ன வரப்போகுது? பிரதி எடுங்க Q7 கனவளவு பாருங்க 25000 சென்டிமீட்டர் கனம் தர அடர்த்தி எவ்வளவு? 1 கிராம் சென்டிமீட்டர் -3. தன்பப்ப கொள்ளளவு 4.2 ஜூல் கிராம் -1 பாகை சி -1 into delta T 28 பாகை சி. அப்ப Q உடைய பகமானம் Q7 எவ்வளவு வரப்போகுது? 25 தர 4.2 தர 28 தர 13 1000 அழிப்போம். அது 1013 13 ஜூல். சோ இந்த Q நாங்கள் மாத்தலாம். 25 தர 4.2 தர 28 கிலோ ஜூல் வெப்பம் நமக்கு தேவை. ஆனால் கவனிங்கோ 2100 கிலோ ஜூல் வெப்பத்தை வழங்குறதுக்கு தேவையானது எவ்வளவு? 44 கிராம். சோ நாங்க போடலாம் பின்னம். இது மைனஸ் என்பது வெளிவிட போறோம். 2100 கிலோ ஜூல் வெப்பத்துக்கு எரிக்க வேண்டிய புரோப்பேன் வந்து 44 கிராம். ஆகவே 25 தர 4.2 தர 28 கிலோ ஜூல். அப்ப இந்த சிம்பிளா சொல்லி கூடக்கூடிய வழிகளை பார்த்தீங்கன்னா 24 42 மாத்தி விட்டா அதில் 10 செய்யும் 2 ராணுங்க 42 21 சொன்னால் இங்க 100 தான் மிஞ்ச போகுது. இது சுருக்கி விட எடுத்துக்கொண்டா சரி. அப்ப நமக்கு இந்த 100 பேருக்கு போறோடனே 10 2 10 2 மாதிரி 10 செய்யும். அப்ப 44 தர 25 தர 28 தர 10 கிராம். அதை சுருக்கிட்டால் 61.6 கிராம் 21.4 கிராம் சுருக்கி பார்த்தா உங்களுக்கு 61.1 கிடக்கிறத இங்க மாற்றிக்கணும். 61.6 கிராம் விடையில 61.1 கிடக்கு. அது 61.6 மாற்றி விடுங்க. அடுத்த 14 பாருங்க. மெத்தனால் லிக்யூட் மெத்தனால் கேஸ்.
CH3OH liquid, CH3OH gas. அப்ப ஒரு விஷயம் நமக்கு புரிய வேணும். ஒரு மீளக்கூடிய அம்புக்குறி சமநிலை தாக்கப்படுகிற டெல்டா ஜி என்று உழப்பம் 0 மட்டும் ஞாபகம் வச்சு கொடுங்க. இவனுடைய டெல்டா H தந்து போட்டாங்க. டெல்டா H னுடைய பதமானம் என்னவா? 35.3 plus 35.3 கிலோஜூல் மோல் மைனஸ் 1. இதனோட ஆவியாகும் போது எந்திரவி மாற்றம் டெல்டா எஸ் சிம்பிள் கேள்வியா மாற்றி விட்டாங்க. எந்திரவி மாற்றம் என்னன்னு கேட்டு போட்டாங்க. அப்ப நாங்க டெல்டா ஐ வச்சு சொல்லலாம். டெல்டா ஐ 0 எடுத்தால டெல்டா எஸ் சமன் என்ன? டி இன்டு டெல்டா எஸ். சோ டெல்டா எஸ் சமன் என்ன வரப்போகுது? டெல்டா எச் இன்டு டி என்று வரப்போகுது. அப்ப டெல்டா எச் இன்டு டி என்று வரும்போது டெல்டா எச் உடைய பரமானம் இந்த 35.3 கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1 இருந்து கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1 வெப்பநிலையால பிரிக்க வேண்டியிருக்கும் 338 கேள்வினால பிரிக்க வேண்டியிருக்கும். பிரித்து விட்டா வாரமடை வந்து ஜூல்ல தரப்பட்டதால நாங்கள் 1000ஆல பிரிக்க வேண்டும். இந்த கிலோ ஜூல 1000 35.3 தர 1000 அதன் கீழ் 338 அந்த லைனுக்கு போகும். ஜூல் மோல் மைனஸ் 1 கெல்வின் மைனஸ் 1 வரப்போது விடை. விடை எழுதுவா. சோ அப்ப விடை வந்து பிளஸ். அப்ப பிளஸ்ல வார்த்தை ரெண்டாவது விடையை கொடுப்போம். பிளஸ் 104.4 4 எடுத்துட்டாங்க. 4 3 எடுத்துறாங்க. 4 எடுத்துட்டாங்க. 104.4 ஜூல் கெல்வின் மைனஸ் 1 மோல் மைனஸ் 1 ஜூல் மோல் மைனஸ் 1 கெல்வின் மைனஸ் 1. ஓகே. அடுத்த கேள்வியை பாருங்க. 15ஆம் கேள்வி. சோடியம் சாலிட் சக H2O liquid NaOH solid sodium hydroxide solid சக half H2 gas இவருக்குரிய ஒவ்வொரு மாற்றம் வந்து -146. இப்ப அடுத்தது விளையாட்டு ஏகோசனை மாத்தி கொடுக்கும். Na2SO4 gas Na2SO4 gas சக H2O liquid 2 solidum SO2 gas கூடியது எவ்வளவு பாத்தீங்கன்னா +418. இப்ப அடுத்தது Na2O solid சக H2 gas Na2O solid சக H2 gas 2 sodium solid சக H2O liquid கூடியது எவ்வளவு பாத்தீங்கன்னா இவ்வளவு தந்துட்டு உனக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னென்றால் Na2O சொல்லிலிருந்து கவனிக்கணும் படிவா. Na2O சொல்லிலிருந்து Na2O சொல்லிடும் அங்கால SO3 கேஸும் சேர்ந்து Na2SO3 கேஸை உருவாக்கணும். Na2SO3 கேஸை உருவாக்குறதுக்குரிய டெல்டா என்னன்றால் கேட்டது. தயவு செய்து ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துங்கோ. Na2
SO3 Na2SO4 நினைச்சுக்கோங்க Na2SO4 Na2SO4 உருவாக்க வரும். ஸோ கவனம் செலுத்துங்க. Na2SO4 எந்த பக்கம் இருக்கு? விளைவு பக்கம் இருக்கு. உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இந்த இரண்டாம் சமன்பாட்டை தலைகீழாக மாற்றி விடுங்க. அப்பதான் Na2SO4 அங்கால போகும். ஸோ இவர் தலைகீழா மாற்ற வழிக்கிட்டா என்ன நடக்க போகுது? ரெண்டு எண்ணெய் இங்கால வரப்போகுது. ரெண்டு சோடியம் ஹைட்ராக்சைடு சாலிட் சக SO2 gas. So SO2 அல்ல SO3 ஆம். இந்த SO3 gas. SO3 gas என்ன வரப்போகுது? Na2SO4 gas சக H2O liquid. சமன்பாடு தலைகீழாக மாற்றப்படும் போது டெல்டா இந்த பெருமானம் மாறாது கூடி திசையில் இருக்கப்படும். அப்ப பிளஸ் 412 என்ன வரும்? மைனஸ் 412 இது ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப நான் பாருங்க ஒரு லேசான வேலை பார்க்க போறேன். அந்த சமன்பாடை தலைகீழாக மாற்றினதுக்கு பிறகு எனக்கு இவன் தேவையில்லை. நான் லேசிக்காக வண்டி விடமாக அழித்து விட போறேன். லேசிக்காக அழித்து விட்டுட்டேன். வடிவப்பா இருந்தது இவற்றை கதை முடிச்சு. இப்ப Na2SO4 அங்கால பக்கம் கொண்டு வந்தாச்சு. SO3 இங்கால பக்கம் கொண்டு வந்தாச்சு. Na2O இங்கால இருக்கு. இன்னும் ஒரு வேலை செய்யணும் என்றால் இந்த சோடியம் எல்லாம் நீ அட்ரஸ்ல நான் போயிடும். சமன்பாட்டை சோடியம் இருக்கக்கூடாது, ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது. அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிச்சா கண்டிப்பாக இங்க ரெண்டு சோடியம் இருக்கு. சமன்பாட்டுக்கு இங்க ரெண்டு சோடியம். சோ சமன்பாட்டுக்கு அங்காலே ரெண்டு சோடியம் தான் இருக்க வரும். அப்ப நாங்க செய்ய வேண்டிய வேலை இவரை ரெண்டாவது எடுத்துக்கிறோம், இவரை ரெண்டாவது எடுத்துக்கிறோம், இவரை தர ரெண்டு. அப்ப இவரை ரெண்டாவது பெருக்க நமக்கு என்ன கிடைக்கிறது? இரண்டு சோடியம் சொல்யூஷன் சக இரண்டு H2O liquid இரண்டு NaOH solid சக H2 gas. சமன்பாடு ரெண்டால பெருக்கினால் பெருமானத்தை இரண்டால பெருக்கும். 146 மைனஸ் 146 அப்போ வரப்போது இது சமன் மைனஸ் 292. சோ இப்ப நான் செய்ய போற வேலையை பாருங்க. நான் ரெண்டால கழித்தது பிறகு இவரி எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு என்னோட குறைக்கிறதுக்கான எல்லாம் பார்க்கணும். இவரி எனக்கு தேவையில்லை. இப்ப எனக்கு 3 சமன்பாடுகள் வந்துட்டு. இப்ப பாருங்க, இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா இந்த 3 பேரையும் கூட்டி விட போறேன். வடிவாப்பா நான் இவரை முதலாம் நான் பாட்டு போறோம். நீங்கள் எழுத்துக்கள் இலக்கங்கள் கொண்டு இருக்கலாம். நான் இப்ப 1 2 3 கொடுத்து பாருங்க. இந்த ஒன்றையும் ரெண்டையும் இந்த 3ஐயும் கூட்ட போறாங்க. என்ன நடக்க போகுது பாருங்க. கூட்டும் போது சமன்பாட்டுக்கு இங்கால இருக்கிற ரெண்டு போல என்ன யோசிச்சோம்? இந்த ரெண்டை நோக்கி போயிருக்கு. சமன்பாட்டுக்கு இங்கால ரெண்டு மோல் சோடியமும் இங்கால ரெண்டு மோல் சோடியமும் போயிருக்கு. சமன்பாட்டுக்கு இங்கால ஹைட்ரஜனும் சமன்பாட்டுக்கு அங்கால ஹைட்ரஜனும் போயிடும். சமன்பாட்டுக்கு இங்கால ரெண்டு மோல் நீரும் இந்த ரெண்டு மோல் நீரும் போனா என்ன வரப்போகுது? கடைசியா பாருங்க, வண்டி கழிவுல கடைசியா மிஞ்ச போறது Na2O SO3 gas Na2SO4 gas. விளக்கம் முடிஞ்சது. அப்ப இந்த மூன்றையும் நான் கூட்டி விட மாட்டேன். அப்ப இந்த வரப்போகுது மைனஸ் 292 சக மைனஸ் 418 சக 259 மூன்றையும் கூட்டுங்கபடியே